ஹாய் மக்களே! இன்னைக்கு சின்னமருள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அந்த கல்யாண களை கட்டுதுங்க. எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 ஜோடி மிஸ் ஆயிடுது. இந்த நேரத்தில காவியா அவங்க அப்பாக்கு கால் பண்ணி, "அப்பா 2 ஜோடி தேவைப்படுதுப்பா. கல்யாணம் ஆகாத ஜோடியா இருந்தா சீக்கிரம் அனுப்புங்கப்பா. முகூர்த்த நேரம் வேற முடிய போகுதுன்னு" சொல்லிட்டு, அவங்க அப்பாவுக்கு தகவல் குடுக்குறாரு. அவங்க சொன்ன மாரி 2 ஜோடியும் வந்துடுறாங்க. இத பார்த்து ராஜாங்க சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி வந்து, "என் மருமக பார்த்தீங்களா மாமா, எவ்வளோ வேலை பண்ணியிருக்கா. இந்த சாவித்திரி பண்ண திருட்டு வேலையெல்லாம் முறியடிச்சு எப்படி கண்டுபிடிச்சுக்கா பாத்தியா? மருமகனா மருமக தான். நான் குடுத்து வச்ச பொசு உன் பொண்டாட்டி பாருடா! எவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்கா! நம்ம குடும்பத்துக்கே பெரிய பேர் வாங்கி தந்திருக்கா! பெருமை சேர்த்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அழட்டிக்கிறாங்க. காவியா வந்து இவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொருட்படுத்தவே இல்ல. அந்த 2 ஜோடிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. அவங்களுக்கு தேவையான ரூ. 15,00,000 தேவையான அனைத்து பொருளும் வாங்கி குடுக்குறாங்க ராஜாங்கம். கல்யாணம் ஒரு வழியா முடியுதுங்க. இந்த நேரத்தில சாவித்திரி, தாமரையும் அங்க வராங்க. அவங்கள வெறுப்பேத்துறதுக்காக இந்த ஈஸ்வரி வந்து தன் மருமக காவியா வச்சுட்டு பேசிட்டு இருக்கா. மூஞ்சிலாம் கரிய பூசின மாரி ஆயிப்போச்சு. அதான் எப்பவுமே காத்து ஒரே பக்கம் வீசாது. புரியுதா? எவ்வளோ கேடுகெட்ட வேல பண்ணீங்க. உங்கள மாரி சீப்பான்லாம் நான் நெனைக்கல மதனி. யாருக்கோ கல்யாணம் ஆவற பணத்த நீங்க ஆட்ட போடலான்னு பார்த்தீங்களா? என் மருமக எப்படி கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா? கண்டுபிடிச்சு அத தடுத்தா பார்த்தியா? இதான் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழட்டி பேசிக்கிறாங்க. காவியாவ உயர்வா பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த நேரத்துல காவியா வாய் திறந்து சொல்றாங்க, "நீங்க ஒண்ணும் அவங்கள விட மிஞ்சவங்க கிடையாது. அவங்க ஒரு கேடு கெட்டவங்கன்னா, நீங்களும் கேடு கெட்டவங்க தான். இந்த யோசனை கேவலமான யோசனை நீங்க பண்ணி சொல்லிட்டு இருந்தாலும், நானும் உங்கள தடுத்து இந்த மாரி தான் சபையில நிறுத்தி அசிங்கப்பட வச்சிருப்பேன். அத ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கங்க. ஓவரா ஆடாதீங்கன்னு" சொல்லிட்டு மாமியாருக்கு நல்ல நறுக்கு 4 கேள்வி கேட்டுட்டு, காவியா அந்த இடத்துலருந்து போயிடுறா. உடனே ஈஸ்வரியும் தாமரையும், "பாத்தியா ஆப்பு வந்து எங்கேயுமே இல்லம்மா. உங்க கிட்ட தான் இருக்கு. உங்க கையிலே தான் நீங்க ஆப்ப வச்சிருக்கீங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா, உங்க மருமகளே உங்கள போட்டு தள்ளிடுவா. ஃபர்ஸ்ட்டு நீங்க அத புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எங்கள வந்து நீங்க நையாண்டி, நக்கல் பண்ணுவீங்க. புரியுதா? வந்துட்டாங்க. ஆளே மூஞ்ச பாரு. எங்கள பத்தி கிண்டல் பண்றதுக்கு. வாடி போலாம் தாமரை. இவளுங்கிட்ட என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு சாவித்திரி அங்கருந்து போயிடுறாங்க. இருந்தாலும் சாவித்திரிக்கும், தாமரைக்கும் ரொம்ப அவமானமா இருக்கு. சபையில வந்து நம்மள இப்படி தொரத்தி விட்டாரா நம்ம அண்ணன். நம்ம என்ன பண்ணோம்? எல்லாருக்கும் தேவையில்லாம பணத்த செலவழிக்கிறாரு. நம்ம நேரடியா வாங்குனோம். யார் மூலியமா தான் அந்த பணத்த கொஞ்சமா தானமா எடுக்க பார்த்துட்டோம். அதுக்கு போய் மாமா நம்மள இவ்ளோ அசிங்கப்படுத்தி நம்மள தள்ளி வச்சார்ல. அவங்க வந்து பரிகாரம் பண்றாங்களாம். பரிகாரம் அவங்க புள்ள வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணுமா, எதிரி வாழ்க்கை எப்படி இருந்தா போணும்னு தான் நெனைக்கிறாங்க. அத விடக்கூடாதுமா. நம்மள அசிங்கப்படுத்துன மாரி நம்ம மாமாவும், மாமா குடும்பமும் அசிங்கப்படுத்தணும். அதுக்கு எதனா ஒண்ணு பண்ணியே ஆவணும்னு சொல்லிட்டு, இந்த தாமரை அவங்க அம்மாவுக்கு ஒரு ஐடியா குடுக்குறா. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு சொல்ல, "அம்மா நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்ப சாப்பாடு எல்லாரும் பந்தி தாலி கட்டி முடிச்சாச்சு. எல்லாரும் சாப்பாட்டுக்கு உட்காருவாங்கல்ல. இந்த சாப்பாடு போட்டு நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம். ஊர் மக்கள் எதலன்னு சொல்லிட்டு நம்ம மாமா வந்து ரொம்ப கற்பனை உலகத்துல இருக்காரு. அவர அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி இந்த ஊரே மாமா காரி துப்பணுமா? இந்த தமிழ்ச்செல்வியும், சேதுவும் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்க போறாங்களாம் சாப்ட்டு. அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதும்மா. இது நான் பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கரப்பான்பூச்சி, பல்லி எல்லாத்தையும் தூக்கி அந்த சமையல் பண்ற பாத்திரம் சாம்பார்ல போட்டுர்றாங்க. போட்டுட்டு பந்தி நடக்கிற நேரத்துல ஒரே கத்தி சத்தம் போடுறாங்க. ரொம்ப அலறி சத்தம் போட்டு வராங்க. "அச்சோ! யாரும் சாப்பிட்றாதீங்க, சாப்பிட்றாதீங்க. இந்த சாம்பார்ல வந்து பல்லி விழுந்துடுச்சு. நாங்க பார்த்துட்டோம். விஷமாயிடும். தயவு செஞ்சு யாரும் சாப்பிடாதீங்கன்னு" சொல்லிட்டு எல்லாரையும் காப்பாத்துற மாரி சீன் போட்டு கத்திட்டு வராங்க. இத பார்த்தா ராஜாங்க வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ! யார் இப்படி பண்ணதுன்னு தெரியலையே! எப்படி தவறு நடந்ததுன்னு தெரியலையே! இவ்ளோ பேர் சாப்பிட்டிருந்தா, இவ்ளோ பேர் உயிருக்கு நம்ம தான் உத்தரவாதம் குடுத்துருக்க முடியும். நம்ம பழி பாவத்துக்கு ஆளாயிடுமோன்னு சொல்லிட்டு, ராஜாங்கம் வந்து ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்காரு. இவ்ளோ கேடுகெட்ட வேல செஞ்சுட்டு, இந்த தாமரையும், அவங்க அம்மா சாவித்திரியும் சந்தோஷமா கைகொட்டி சிரிச்சுட்டு இருக்காங்க. இதனால மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. தமிழ்ச்செல்வியும், சேதும் எல்லாருமே அப்பத்தா எல்லாருமே வேதனைப்படுறாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு செய்ற விஷயம் ஒவ்வொன்னா இது மாரி ஆவுதே கடவுளே! என்ன தப்பு பண்ணோம்னு தெரியலையே! இது மாரி யார் பண்ண வேலைன்னு தெரியலையே! இது யாருன்னா பண்ணாங்களா? இல்ல தானா நடந்த விஷயமான்னு சொல்லிட்டு அப்பத்தான் எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் இவங்க இவங்க பண்ண கேடுகெட்ட விஷயத்த வந்து யாருன்னா கண்டுபிடிப்பாங்களா? இல்ல என்ன நடக்குதுன்னு மக்களே நம்ம பொறுத்திருந்து தான் அடுத்து வர வீடியோல பார்க்க முடியும். எதுக்கு தான் ஜனங்க இப்படி இருக்காங்கன்னே தெரியல. தனக்கு தேவைன்னா அந்த குடும்பத்த அழிக்கிறது இல்லாம, எல்லாரையும் பழிவாங்குற மாரி இந்த தாமரையும், இந்த சாவித்திரியும் ஒரு கேவலமான கேடுகெட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தக்க தண்டனை குடுக்கணும். ராஜாங்க தான் குடுக்கணும். இந்த வீடியோ மக்களே உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வர வீடியோல உங்கள சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.